அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இனிமேல் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். என் தங்கச்சி வீட்டிலேருந்து கூடும் கொழுக்கட்டை வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கருப்பட்டிலாம் போட்டு என் தங்கச்சி ரெடி பண்ணியிருந்தா. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னுட்டு மகன்கிட்ட கொடுத்தாச்சு. பசங்களுக்கு வந்து காலையில் மதர்சா, அதனால் அவங்க போகக்கூடிய டைம் பையன் வந்து வீட்டுக்கு வந்திருந்தான். அவன்கிட்ட கொடுத்து விட்டுருந்தா. நானும் சாப்பிட்டு ரொம்பவே நல்லாச்சு. அந்த டைம் நான் இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கூழங்கொழுக்கட்டை பார்த்தோன்னே இட்லியோட அளவை குறைச்சிட்டு அப்புறம் கூழங்கொழுக்கட்டை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து முருங்கைக்காய் கொடுத்துருந்தாங்க. நல்லா அந்த சீசன் போல் நல்லா காய் காய்ச்சிருந்துச்சு. அதனால் முருங்கைக்காவை வெட்டி வந்து குழம்புக்கு வந்து இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கனே தெரியலை. புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னுட்டு பாதி முருங்கைக்காய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் தயிர் வந்து உரம் ஊற்றிருந்த ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகவே கட்டியாக வந்துருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்யணும் ஒரே குழப்பமாக இருந்துச்சு. என்ன செய்யணும்னு தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி வாக்கில் நாள் செஞ்ச வந்து கொழுக்கட்டை, தக்காளி கொழுக்கட்டை இருந்துச்சு. நான்வெஜ் கிடையாது, சும்மா வெஜ்ஜாக தான் ரெடி பண்ணிச்சு. குருமானக்கா ரெடி பண்ணி அதில் தக்காளி போட்டு ரெடி பண்ணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாள் வச்சதால் எனக்கு வந்து சாப்பிடவே தோணலை. மறுநாள் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அம்மாவும் நானும் சூடாக்கி சாப்பிடலாமா அப்படின்னுட்டு அம்மா நானும் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 12 மணி வாக்கில் இதையும் சாப்பிட்டாச்சு. அம்மா தான் சூடாக்கி கொண்டு வந்து தந்துருந்தாங்க. நான் என்னுடைய பொண்ணுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்யணும் ஒரே குழப்பமாக இருந்துச்சு. சரி தயிர் சாதம் வந்து சாப்பிடலாமா அப்படின்னுட்டு ரொம்ப நாளாக ஆகுது தயிர் சாதம் சாப்பிட்டு. தயிருமே பார்த்தோன்னே எனக்கு சாப்பிடணும்னு தோண்டிட்டு நல்லா சோறை நல்லா மசிச்சுட்டு தயிரை ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடுறதுக்கு. அதுக்கு என்ன காம்பினேஷன் பார்க்கும்போது வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அதேமாரி ரெடி பண்ணியாச்சு. பையன் சின்ன மகன் வந்து தயிர் சாதம் வந்து சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் புளிக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த உருளைக்கிழங்கு வறுத்து வச்சு சாப்பிட்ருவாங்களான்னு பார்க்கும்போது பையன் வந்து டைப்பிங் கிளாஸ் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டான். சரி லீவில் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னுட்டு மத்தியானம் போல் கிளம்பி அட்மிஷன் போடணுன்னு அவன் சாப்பிடாமலே பாதியிலே கிளம்பிட்டான். ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய மகனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்து அவங்களும் தயிர் ஊற்றி நல்லா சாப்பிட்டாங்க. அதோட நானும் சாப்பிட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தயிர் சாதம் சாப்பிடணும்னு நினைக்கும் போது தான் மழை வரும். நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு நல்லா கூலிங்காக இருந்துச்சு. சரி இன்றைக்கி தயிர் சாதம் சாப்பிடுறது விடவே கூடாது அப்படின்ட்டு மழையை கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னுடைய பையன் மிச்சம் வச்ச சோறு மிச்சம் வச்சுட்டு அப்படியே ஓடிட்டான் டைப்பிங் படிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வர்றதுக்குள்ளே ஈவினிங் போல் நல்லா இஞ்சி டீ ரெடி பண்ணியாச்சு. பருப்பு வடை இது வந்து பருப்பு போடாமல் வெள்ளை கொண்ட கடலையை ஊற போட்டிருந்தேன் காலையிலே. அதை அரைச்சி பருப்பு வடை செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பருப்பு வாங்கி வடை செய்த காட்டிலும் வெள்ளை கொண்ட கடலையை வாங்கி நம்ம அதை ஊற போட்டு பருப்பு வடை செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பிள்ளை வர்றதுக்குள்ளே எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னுட்டு செஞ்சுட்டேன். பையன் டைப்பிங் கிளாஸில் வந்து டைப்பிங் பண்ணதை என்கிட்ட காமிச்சா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பையனை ஒத்தையில் விட தான் பயமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து ஊரில் போய் படிக்காத மாதிரி இருந்துச்சு. பஸ் ஏறி தான் போனோம். அதனால் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊர்லேருந்து பசங்க ஒரு 5 பேர் போகிறாங்க. அதனால் பயம் கிடையாது. இருந்தாலும் இதாக இருந்துச்சு. சரின்னு போயிட்டு வந்துட்டான் நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி டீயும் வடையும் போட்டு கொடுத்தேன். அவங்களும் விருப்பமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்.